அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது புளிங்காய் ரசம் எப்படி செய்வது என்று தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 4 புளிங்காய் எடுத்துருக்கேங்க. அந்த புளிங்காயில் மேல் காம்பு பகுதி எடுத்துருங்க. காம்பு பகுதி எடுத்துட்டு இந்த மாதிரி உரலில் நல்லா நசுக்கிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிங்க உரல்லையே. இப்போ 2 டம்ளர் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கிங்க. அந்த சூடு பண்ண தண்ணியில் இந்த புளிங்காய் மசித்த புளிங்காயை சேர்த்துக்கங்க. புளிங்காய் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி. இப்போது அப்படியே மூடி வச்சுட்டுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ஆறி இருக்கும். ஆறியதும் கையால் நல்லா மசிச்சுக்குங்க. மசித்து கையால் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அந்த தக்காளியோட திப்பி அந்த புளியோட திப்பியெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதில் 10 தட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உடச்சி உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதும் இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது ரசக்கரசலை அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ 4 பக்கம் கொதி வரட்டங்க, வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி கொதி வந்தவொடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது மற்ற ரசத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.